அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கோம். நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கழுத்துல நம்ம கார்த்திக் வந்து தாலியை கெட்டி முடிச்ச உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி எந்திரிச்சு இன்னும் கை தட்டி சூப்பர்ரா பேராண்டி, இப்பதான் அந்த பாட்டியோட மனசை நீ கூற வச்சிருக்க, சூப்பர்ரா அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை கேட்டவுடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அப்போ இதுதான் உன் பேரனா அப்படின்னு கிட்டு அதை தான் இப்ப நம்ம ஒரு குட்டி ப்ரோமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மகேஷும் மாயாவும் ஆமாண்டாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சாமுண்டீஸ்வருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்களாவே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க, எப்படியாவது கடைசி நேரத்துல ராஜாவை தான் நம்ம மக கழுத்துல தாலி கட்ட வைக்கணும், அந்த கிளவி பேரை மட்டும் என்னைக்குமே நம்ம வீட்டு மருமகனா வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவோட இருக்காங்க. அதுக்காண்டி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து என் பேத்தி கழுத்துல எப்படியாவது என் பேரன் தான் தாலி கட்டணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க ஒரு சைட்ல அப்படி மயில் எல்லாருமே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மாப்பிள்ளையை கடத்தி அந்த மாப்பிள்ளையை கொடுக்க ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கார்த்திக்கு கொடுக்க வச்சாங்க. அதாவது லாஸ்ட் நேரத்துல அந்த ராஜராஜனும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் நீ தானே மாப்பிள்ளை துணை, அவன் எங்க போனான்னு தெரியல, அந்த ட்ரெஸ் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பாட்டி வந்து லாஸ்ட் நேரத்துல ஏதாவது ஒரு பிளான் போட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கையாலே தாலி எடுத்து கொடுக்க போறாங்க. ராஜா நீதான் என் மக கழுத்துல கெட்டணும் தாலிய, அந்த கிளவி பேரன் கெட்டிடக்கூடாது, இந்தா கெட்டு அப்படின்னு சொல்றாங்க. என் வார்த்தையை நீ காப்பாத்தோல அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாவை சம்மதிக்க வச்சு கெட்ட வைக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜா வந்து கெட்டி முடிச்ச உடனே நம்ம பேராண்டி எந்திரிச்சு கை தட்டினாங்க, சூப்பரா பேராண்டி, இந்த பாட்டியோட மனசு ரொம்ப குளிந்துட்டுறா அப்படின்னு சொன்ன உடனே அப்பந்தான் நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து என்ன சாமுண்டீஸ்வரி பாக்குற, இப்ப தாலி கட்டினாம்ல, இதுதான் என் பேரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆச்சுதான்.